திருச்சி மேற்கு நம்ம இப்ப தான் சொன்னோம். திரு நேரு அவர்கள் வந்து ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்தையே கோட்டை மாரி வச்சிருந்தார். இதற்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேல எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த கட்சியில எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அது திருச்சி சிவா அப்படிங்கிற பேரோடயே வச்சிருப்பாரு வந்து ஆனா நீங்க ராஜ்யசபாக்கு போயிரணும். இந்த பக்கமெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கே பயங்கரமா சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடியவர். அவருடைய தொகுதி வந்து திருச்சி மேற்கு. அந்த தொகுதியில வந்து அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பா வந்திருக்குது. அடுத்தா நீங்க பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி தொகுதி இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மன்னார்குடின்னு திருமதி சசிகலா குடும்பத்த தான் வச்சு நெறைய சொல்லுவாங்க. ஆனா அந்த தொகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரா இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா ஐடி விங்கிலயும் கூட இருக்கிறாரு. ஆட்சியின் சரிபாதிக்கு பிறகு அமைச்சர் ஆனாரு. தொழில்துறை அமைச்சரா இருந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட்லாம் கொண்டு வரக்கான முயற்சிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து மன்னார்குடி தொகுதியில மீண்டும் போட்டியிடுறார். அந்த இடத்துல ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மன்னார்குடி அப்படிங்கிறது அதிமுக குடும்பத்தினர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா, திமுக தான் அங்க வந்து ரொம்ப முறை மன்னார்குடியில வென்றிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அவங்களுடைய கோட்டையா திரு டிஆர்பி ராஜா அவர்களும் தக்க வைக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக திருமயம் சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில வரக்கூடியது. திரு ரகுபதி அவர்கள் வந்து அவர் வந்து அதிமுகல இருந்தாரு. இப்ப திமுகல இருக்கிறாரு. அமைச்சரா இருக்கிறாரு. நிறைய பேட்டிகள்லாம் குடுத்து சட்டத்துறையை கையாண்டு நிறைய எதிர்க்கட்சிகளுக்கு, மாற்றுக் கட்சிகளுக்கெல்லாம் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. நான் தொகுதிய நல்லா தானங்க வச்சிருக்கேன். எப்படிங்க இந்த மாரி ரிசல்ட் வரும்னு பலமுறை வந்து கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஸோ ரிசல்ட் என்னவா வரும் பார்த்தீங்கன்னா, இழுபறி இதுக்காக தான் அந்த கேள்விய கேட்டாரு. வந்து சுலபமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை.